இந்த 2 பேர் ஆட்டத்துக்கு இல்லையா சார் ஒரு எண்டுன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, யாரு கண்ணு வட்டுச்சோ, இப்படி போச்சே மேட்ச்சு அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும், குஜராத் டைட்டன்ஸுக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட்டா தான் மேட்ச் ஆரம்பிச்சாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ண ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பவுலிங் போடுறோம். ஜாஸ் பட்லரும், யஷ்வாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் இறங்குனாங்க. 2 பேரும் நல்லா ஆடுவாங்க எதிர்பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா ஏர்லி விக்கெட்ஸ் 2மே போச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரியான் பராக்கும், சஞ்சு சாம்சனும் வந்து பார்த்தீங்கன்னா, வெறித்தனமான பார்ட்னர்ஷிப், வேற லெவல் பார்ட்னர்ஷிப். 42 பாலுக்கு மட்டும் 70 ரன்னுக்கு மேல ரியான் பராக். நம்ம சஞ்சு சாம்சன் மட்டும் சும்மா விடுவாரா? 38 பாலுக்கு 68 ரன். எப்படி அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் விழுகுது. கடைசி ஒரு 5 பால் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரியான் பராக் அவுட் ஆகிறது தப்பு இல்லை. சிக்ஸ் அடிக்கிற மாதிரி நல்லா கேட்ச் பை விஜய் சங்கர். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்ச், ஒரு 23 கேட்சை விட்டுருப்பாங்க, ஒரு 12 மிஸ்ஃபீல்டு பண்ணியிருப்பாங்க. அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி பண்ணி இவ்வளோ ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஓகே ஒரு ரீசனபிள் ஸ்கோர் தான். அதுக்கப்புறம் ஒரு 5 பால் இருக்கும்போது 13 ரன் ஹெட்மேர் அடிச்சா அப்படி. ஸோ ஓவராலா 199 ரன்னுங்க நாங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ். 199 டார்கெட் 198 அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்படி போலிங் போட போறாங்கன்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா கதிகலங்கும் வைக்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சில பல விக்கெட்டுகள் விழுந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி ஒரு 50 அடிச்சா அப்படி. அவர் 50 பத்துமா அப்படின்னா பத்தாது. எங்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25 பாலுக்கு 60 ரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராகுல் திவாத்தியாவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரஷித் கானும் தான் 2 பேரும் வெளுத்து வாங்கிட்டாங்க. ஆளுக்கு 10 பாலுக்கு 20 ரன்ன்ற மாதிரி ஆடி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பாலுக்கு 2 ரன், ஒரு பாலுக்கு 2 ரன் எடுத்தா வெற்றிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கிறோங்க அந்த வெற்றியை புட்டிங்க எடுக்கிறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக அடிச்சு முடிச்சிட்டாங்க. கடைசி ஓவர்லாம் ஆவேஸ் கான் ஓவர் எதுக்குங்க ட்ரெண்ட் போட்டு இருக்கும் போதெல்லாம் ஆவேஸ் கானுக்கு கொடுத்தது. ஆனால் நல்ல 3 விக்கெட் எடுத்தா அப்படி குல்தீப் சென் அவர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த 17வது ஓவர் அஸ்வினுக்கு கொடுத்ததுக்கு பதிலாக ட்ரெண்டுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரெண்டே மாறி இருக்குங்க. ஆமாம், அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கும். தோல்வியே ஆகாத ஆர்ஆர் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கலாம். ஆனால் முதல் தோல்வியை சந்தித்தார்கள் ஆர்ஆர். அவங்களுக்கு ஒரு ஆர்ஆர் ஈரோ கேக்குதம்மான்னு போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுட்டு இருக்காங்க ஜிடி ஃபேன்ஸ்லாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.